Hi friends, welcome back to my channel with me Vijayalakshmi Janathan. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்கலாம்? ஒரு நான்வெஜ் ரெசிபி பார்க்கலாமா? ஈஸியா செய்யணுமே, என்ன செய்யலாம்? அதுவும் டேஸ்டியா ஒரு prawn fry எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி கடாயை எடுத்துட்டு அது ஹீட் ஆனதும் அதுல 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 10 ல இருந்து 15 பீஸ் அளவுக்கு முழு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இத ஆட் பண்ணதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இது பாத்தீங்கன்னா நம்ம வதக்கிறதுனால சைஸ் வந்து ஈவனா கட் பண்ணல, அன்ஈவன் சைஸஸ் தான் கட் பண்ணியிருக்கேன். இது வதக்கி எப்படியோ அரைக்க தான் போகிறோம். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். இந்த எண்ணெயிலே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க, முக்கால் பதம் வெந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அடுத்தது தக்காளி எடுத்துருக்கேன். இது வந்து ஒரு 3 தக்காளி இருக்குது, மீடியம் சைஸ் அளவுக்கு. இதையும் அந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுவும் நல்லா வெந்து வதங்கி வரட்டும். இந்த மாதிரி வந்து வதக்கி ஆட் பண்ணும்போது நமக்கு கிரேவியோட டேஸ்ட் இன்னும் அதிகமாகவே இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வதக்கி சேர்க்குறோம். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு ஆற விட்டு இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் 2 பீஸ் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது மசாலா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு விழுதை இந்த மாதிரி எண்ணெயிலே சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டே நான் எண்ணெயிலேயே ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்சர் இருக்கு இல்லையா, வெங்காயம் தக்காளி வதக்கி ஆற விட்டு அரைச்ச மிக்சரை வந்து இப்போ உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி. இந்த கிரேவியை நீங்கள் வந்து கீ ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம், இல்லை வெறும் ரைஸ் கூட சாப்பிட்லாம். அந்த மாதிரி எதில் வேணாலும் காம்பினேஷன் கொடுக்கலாங்க. இங்கே நான் மிக்சர் ஜாரை அலசி ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா மசாலா ஆட் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா சிக்கன் 65 மசாலா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஆச்சி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது உப்பு தேவையான அளவுக்கு நான் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். கல் உப்பு, சால்ட்டுக்கு பதிலாக கல் உப்பு சேர்த்தா டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இது நல்லா வதங்கி வரட்டும் ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு. அடுத்தது நான் இங்கே ப்ரான் ஒரு 1/2 kg அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இது பெரிய சைஸ் ப்ரான். இது எப்படி வாஷ் பண்ணுறதுன்ற வீடியோ அப்புறமா உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இதுக்கு நடுவில் இருக்கிற இந்த நரம்பெல்லாம் எடுத்துட்டு அதோட குடல் பகுதியெல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கிரேவியில் ப்ரானை நான் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்க போகிறேன். ப்ரான் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் கடல் ப்ரான் வாங்குறீங்களா இல்லைனா வளர்ப்பு இறா வாங்குறீங்களான்றதை பொறுத்து தான் நமக்கு ப்ரான் கிரேவி டேஸ்ட் வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இதில் வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மசாலாவும் நான் ஆட் பண்ணலைங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சமைச்சு பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த டைமுக்கு நான் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி இந்த கிரேவியை நல்லா சுண்ட விட்டு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் கிரேவியாக வேணும்னா அந்த கன்சிஸ்டன்சிலேயே அப்படியே ஆஃப் பண்ணியும் எடுத்துக்கலாம். பட் நான் வந்து கிரேவிக்கு பதில் நல்லா ஃப்ரையாக இருக்கணும். இதுலேயும் பார்த்திங்கன்னா மசாலா இருக்கும். இந்த மசாலாவும் நம்ம தனியாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வேக விட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கும் போது அந்த கிரேவி இருக்கு இல்லையா, நமக்கு மசாலா அது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு 2 நிமிஷம் போல் வதங்கினதும் இப்போ நம்ம மசாலா எப்படி நல்லா ஒட்டி வந்திருக்கு பாருங்கள் ப்ரானோட. இது ரொம்பவே சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. நீங்கள் கிட்ஸுக்கெலாம் ப்ரோட்டீனுக்காக கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரான் ஃப்ரை மசாலா செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி மேலும் பல வீடியோகளுக்கு மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.